இணைந்திருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியோடு. பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். இந்த பகுதியானது முற்றுமுழுதாக பெண்களுக்கான ஆரோக்கியம் சார்ந்த பகுதியாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும், ஒரு நோய் நிலைமை என்று சொன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மருந்தை உபயோகிக்கின்றோம் என்று சொன்னால் அதை எப்படி சரியான அளவுகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய நிறைய ஆரோக்கியம் சார்ந்த பகுதிகளினை இந்த பகுதியின் மூலமாக உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி நீங்களும் ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கின்ற பட்சத்தில் அதற்கான கேள்விகளாக எங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் அதற்கான தீர்வுகளும் வழங்கப்படும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0755000555 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் மகளிர்கே பகுதியூடாக இணைந்திருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம், சிரேஷ்ட விரிவுரையாளர், குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவத்துறை, சித்த மருத்துவ பீடம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து. சென்ற வாரத்தில் அசாதாரணமான நோய் நிலைகளில் ஏற்படும் வெள்ளைப்படுதல் அல்லது வெள்ளை சாய்தல் பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இன்று அந்த வெள்ளை சாய்தல் அல்லது வெள்ளைப்படுதல் வராமல் தடுப்பதற்காக அல்லது வந்தபின் தடுப்பதற்காக ஏற்படக்கூடிய மருத்துவம் மற்றும் அறிவுரைகள் பற்றி கலந்துரையாட உள்ளோம். எங்களுடைய மருத்துவம் கூறுகின்றது, ஒரு நோய் நிலை ஒன்று வந்தால் அந்த நோய் நிலைக்கு உரிய கோஸ், அதாவது காரணம், காசட்டிவ் ஏஜென்ட்டை நாங்கள் அதை ரிலீவ் பண்ண வேண்டும். அதாவது காசட்டிவ் ஏஜென்ட்ஸ் சொல்லி எங்களுடைய மருத்துவம் சொல்லுகின்றது காரணம் அதை நிதானம் என்று சொல்லுவார்கள். அந்த நிதானம் பரிவர்த்தனம் ஆக வேண்டும், காரணத்தை நீக்குதல். நான் முதலே கூறியிருப்பேன், வெள்ளைப்படுதல் வருகின்றது என்று சொன்னால் அதற்கு மெயினான ஒரு ரீசன், எங்களுடைய பாடி ஒரு ஹீட்டா இருக்குது, உடல் வெப்பநிலை கூடுதலாக இருக்கின்றது தான் காரணம். அப்ப இந்த உடல் வெப்பநிலை ஒன்று காரணம். அதை குறைப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? ஒன்று உணவு, அதாவது ஆகாரங்கள் எங்கு விகாரப்பட்டிருக்கின்றதோ அதை நீக்கலாம், அல்லது செய்கைகள் எங்கு விகாரப்பட்டிருக்கின்றதோ அதை நாங்கள் குறைக்கலாம், அல்லது இந்த ரெண்டையும் நாங்கள் குறைத்தல் அல்லது தவிர்த்தல், ரெஸ்ட்ரிக்ஷன், அது எப்படி சொல்வோம் என்று சொன்னா பத்தியம் என்று சொல்லுவோம். ஒன்றுமில்லை, விருப்பம் இல்லாத கூடுபவற்றை விலக்குதல் தான் பத்தியம். அது உணவில் மட்டுமில்லை, செய்கைகளுக்கும் வரும் இந்த விஷயம். அப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆகாரம் எடுக்கின்ற ஃபுட், அதாவது எங்களோட உடம்பு நல்ல ஹீட்டா இருக்குது, இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்குரிய உணவு வகைகளை எப்படி எடுப்போம்? எங்களுக்கு கூழ் ஏற்படுத்தக்கூடிய உணவு வகைகள் வீடுகளிலேயே நாங்கள் இந்த வெள்ளைப்படுதலை ஆரம்பத்திலேயே சரி செய்து விடலாம். எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே கிடைக்கக்கூடிய பனையிலிருந்து என்னென்ன எடுக்கலாம்? பதநீர் எடுக்கலாம், பனையிலிருந்து நொங்கு எடுக்கலாம், தென்னையிலிருந்து இளநீர் எடுக்கலாம். இவைகள் நல்ல கூலிங்கான ஒரு விஷயம். அடுத்தது பழங்கள்ல என்ன எடுக்கலாம்? வாட்டர்மெலோன், வத்தகை பழம், குக்கும்பர், வெள்ளரிக்காய், இப்படியான பப்பாசி, இப்படியான பழங்களுடன் மட்டுமன்றி திராட்சை, கூடுதலா தண்ணீரிலேயே ஊற வைத்த வெந்தயம், இதுகளையெல்லாம் பருகுவது நல்லம். அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான ஒரு பாரம்பரியமான உணவு கரையல். அதாவது இரவு நாங்கள் நைட்டுல சாதத்தை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பழங்கரையல், அதாவது காலமே அதுக்குள்ள உப்பு, வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டு கரையலாக குடிப்போம். இது நல்ல ஒரு உடம்பின் வெப்பநிலையை குறைக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்ல, வேற என்ன எடுக்கலாம்னு சொன்னா தேங்காயில இருந்த பூ இருக்குதானே, பூரான் என்று சொல்லுவார்கள். அது மிக மிக மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு பூரான். அந்த அப்படியான பூரான் மாதிரி உள்ள உணவுகளை எடுக்கிறது. அத்துடன் மட்டுமன்றி நாங்கள் வேற ஏதாவது கூலிங் ஏற்படுத்தக்கூடிய சீரக தண்ணீர், வெந்தய தண்ணீர், முளைவிட்ட பயறு, இப்படியான உணவுகளை நாங்கள் எடுப்பதன் மூலம் உணவின் மூலம் எங்களுடைய உடல் வெப்பநிலை குறைகின்றது. ஒரு விஷயம். இரண்டாவது, நாங்கள் உடம்பின் வெப்பநிலையை எப்படி குறைக்கலாம்? தைலம் முழுக்கு அல்லது எண்ணெய் குளிப்பு. தைலம் என்றது திலம், அதாவது திலம் என்றால் எள்.
எள்ளுண்ட சான்ஸ்கிரிட் நேம் தான் திலம். அந்த திலம் என்றதுலேருந்து தான் தைலம் பிறந்தது. அதாவது எண்ணெய், எண்ணெய்யைத்தான், நல்லெண்ணெய்யைத்தான் நாங்கள் எண்ணெய் என்றே சொல்லுவோம். அந்த எண்ணெயை நாங்கள் எண்ணெய் குளியல் மூலம் குளிப்பதன் மூலம் உடல் வெப்பநிலை, பித்தம் என்பன குறைய போகுது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இதுக்கு மட்டுமல்ல, உடம்புல வந்து எங்களுக்கு நாங்கள் உடம்பெல்லாம் குளிப்போம், நல்லா சுத்தமாக குளிப்போம். இருந்தாலும் அந்த நாங்கள் பிறப்புறுப்பு, அதாவது பெண் உறுப்பை நாங்கள் அதுக்கு கரிசனையை கொடுப்பதும் இல்லை, மதிப்பதும் இல்லை. அதுக்கு அப்படி நாங்கள் குளிர்விப்பை ஏற்படுத்துகின்றதுன்னு சொன்னால், நாங்கள் நைட் தூங்க போகும் முன்பு ஒரு கொட்டுனால வந்து அந்த பிறப்புறுப்பை எல்லாம் தேங்காய் எண்ணெய் தோய்த்து அந்த ஏரியாவெல்லாம் கிளீன் பண்ணி விட வேணும். நைட் அப்படியே படுத்து அடுத்த நாள் எழும்பி வாஷ் பண்ணினா அது ஒரு நல்ல குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமைகின்றது. இது வந்து நான் சொன்னது உடல்ல வந்து உணவின் மூலம், தைலங்கள் மூலம் எப்படி குளிர்ச்சியை ஏற்படுத்துவோம்ன்றது ஒரு விஷயம். இன்னொன்று, பெண் உறுப்புகளை எப்படி சுத்தமாக வைப்பது. அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்நார்மலாக வாரத்துக்கு நாங்கள் பெண் உறுப்புகளை மிக மோசமாக கவனிப்பது ஒரு பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். அதை எப்படி சுத்தமாக வைத்திருப்பது? நாங்கள் எல்லோரும் குளிப்போம். குளித்தால் என்ன செய்கின்றோம்? குளிக்கின்றோம். அந்த இடத்துல வந்து ஒரு துர்நாற்றம் வீசக்கூடாதுன்றதுக்காக ஒரு சோப் பாவனையோ அல்லது டியோடரன்ஸையோ நிறைய சோப்பை போட்டு டியோரன்ஸ் போட்டோன்னு இன்னும் அந்த இடம் வந்து டிஸ்சார்ஜை ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னா இந்த வாசனை திரவியங்கள் மிக்க ஒரு ஹோமோனல் இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தி அதெல்லாம் ஒயிட் டிஸ்சார்ஜ் மிக மோசமாகும். அப்போ எப்படி நாங்கள் சுத்தப்படுத்துவதுன்னு சொன்னால், ஒவ்வொரு எவ்ரி டைம் நாங்கள் ஜூரினேட் பண்ணும் பொழுதும் ஒரு வார்ம் வாட்டரால கழுவி அதை தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லது வந்து அதுக்காக வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டரா ஒரு நாளும் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து எவ்ரி டைம் எவ்ரிடே ஒரு முறை குளித்தால் அடுத்த நாள் குளிக்கும் வரைக்கும் நாங்கள் பெண் உறுப்புகளை சுத்தம் செய்யாமல் விட்டால் அது ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்நார்மலாக போகக்கூடிய ஒரு வழியாக மாறிவிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில போறோம், ஈவினிங் வேலை முடித்து வந்தவுடன் ஒரு காலமை போல எல்லா சுத்தமா எப்படி குளிக்கின்றோமோ அது போல குளித்து அந்த பிற பொறுப்புகளை வடிவாக காட்டன் துணி, அது சிந்தட்டிக் ப்ரிப்பரேஷனோ நைலோன் இப்படியானது இன்னும் ஹீட்டை கூட்டிவிடும். காட்டன் துணியால வடிவாக வந்து எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் பாவிக்கிற இன்னர்ஸ்லையும் தாங்கியிருக்கு. அதுவும் என்ன, காட்டன் இன்னர்ஸை போட்டுட்டு அப்படியே நைட் வந்து தூங்கிடுவோம். அடுத்தது மட்டும் இது வந்து ஒரு வஜைனல் ஹைஜீன், இது மெயின்டைன் எதுக்காக உதவும்னு சொன்னா எங்கள்ட்ட ஒயிட் டிஸ்சார்ஜ்ல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக. இது மட்டுமன்றி ஒரு சில நேரங்கள்ல வந்து இந்த பெண் உறுப்புகள்ல வந்து மிக கூடிய தடிப்பு, கடி இதுகள் எல்லாம் கூடுதலாக வரக்கூடும். அந்த நேரங்களில் இரவு படுக்க போகும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு கற்றாழை அலோவேரா அதை வந்து ஒரு பீஸ், அதை சானிட்டரி நாப்கின் அளவுக்கு துண்டு பண்ணி விட்டுட்டு அதை நாங்கள் நைட் வந்து பேட் மாதிரி யூஸ் பண்ணி மார்னிங் வந்து அதை வந்து எடுத்து விட்டு நார்மலா வந்து யூஸ் பண்ணினா இந்த கடிகள், தடிப்பு, வீக்கங்கள்ல இருந்தெல்லாம் எடுபடக்கூடியதாக இருக்கும். அதுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது இன்னர்ஸ் அண்டர்வேர்ஸ் தோய்த்து உலர்ந்து டிரெக்ட் சன்லைட்ல தான் அதை நாங்க காய விட்டு எடுக்க வேண்டும். டிரெக்ட் சன்லைட்டில் இல்லாமல் வீட்டுக்குள்ள ஃபேன் மூலமோ வீட்டுக்குள்ளேயோ காய விட்டா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ், ப்ரூரைட்டிஸ் வஜைனா அல்லது கடியுடன் கூடிய பாரதூரமான நிலைக்கு கொண்டு வரக்கூடும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதுவரை இந்த கடந்த 3 வாரங்களிலும் வெள்ளை சாய்தல் பற்றியும் அல்லது வெள்ளைப்படுதல், அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் லிகோரியா பற்றியும், அதற்கான காரணங்கள், அதன் போதான அறிகுறிகள், சைன் அண்ட் சிம்டம்ஸ், அதுக்குரிய நாங்கள் கவனிக்காம விட்டால் வரப்போறிய உபத்திரவங்கள், அதிலிருந்து விடுவதற்கான தடுப்பு முறைகள், வந்த பின்பு ஏற்பட்டு நாங்கள் கவனிக்கக்கூடிய சிகிச்சை முறைகள், அறிவுரைகள் பற்றி கலந்துரையாடினோம். இன்னும் ஒரு பாரதி நிகழ்ச்சியில், மகளிர்க்கே என்னும் நிகழ்ச்சியில் இன்னொரு நோய் நிலை பற்றி உங்களுக்கு கூற வரும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை வருகின்றேன். நன்றி, வணக்கம்.